மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சகல பாய்ஸ் நம்மளுடைய விஜய் அண்ட் குமரன் ரெண்டு பேரும் இருக்கா மாதிரி ஒரு பிக்சர். அதுமே கையை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேட் வர மாதிரி இருக்கு. ஜில்லா சாங் வந்து பேக்ரவுண்ட்ல உயிர் என்று உன்னை நானும் ஒரு போதும் சொல்ல மாட்டேன் அந்த லிரிக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒருவேளை சகலைஸ் ரெண்டு பேரும் வந்து ரீயூனியன் ஆகியிருப்பாங்களோ அப்படின்னு மைண்ட்ல ஒரு தாட் இருக்கு. பாப்போவே இந்த மாதிரி தான் ஸ்டோரி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றது நாளைக்கு ப்ரோமோ வந்தா நமக்கு தெரிய போகுது. ஐ மீன் நாளை மறுநாள் ப்ரோமோ வந்தா தெரிய போகுது. விஜய் போட்டிருக்க இந்த காஸ்டியூம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஷெடியூல்ல வந்து ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்து, அதே சேம் காஸ்டியூம்ல தான் விஜய் இருக்காங்க. ஸோ அன்னைக்கு எடுத்த பிக்சரை கூட மேபி இன்னைக்கு வந்து நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு லொகேஷன். இந்த மாதிரி லொகேஷன் வந்து EVP ஃபிலிம் சிட்டில தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இது என்னன்னு தெரியல, ஆஃபீஸ் லொகேஷனுக்கு பின்னாடி சைடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் போல. ஒரு காலத்துல ரெண்டு பேரோடைய பாண்டிங்கை நம்ம அவ்வளோ ரசிச்சோம். பிகாஸ் அந்த அளவுக்கு அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குமரன் வந்து இப்படி பிஹேவ் பண்ண வைப்பாங்க, அவ்வளோ இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவரோட கேரக்டரை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. எனிவேஸ் இந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் ஆனது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வராதா அப்படின்னு மனசுமே ஏங்குது. பார்க்கலாமே எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்ஸுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.